வெல்கம் பேக் டு மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நியூ மாடல் ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக எப்பயும் நம்ம போடுற லேயர்ஸ் தான். எக்ஸஸாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லேயர்ஸ் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸாக வரும். அந்த பாக்ஸில் வந்து ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி வரும். அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி இப்போ போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த லேயர்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம எப்பயும் போலயே இது ஒரு லேயர் 4 லேயர் வந்து ஜரி, சுகர் பீடு, செயின் ஸ்டோனு, மறுபடியும் சுகர் பீடு, அதுக்கப்புறம் 4mm பீடு, அதுக்கப்புறம் சுகர் பீடு. இப்போ சுகர் பீடு வந்து நான் வந்து இது பண்ணி கொஞ்சம் கேப் விட்டு அதுக்கப்புறம் நான் சுகர் பீடு வந்து போட்டிருக்கேன். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து தான் போட்டேன். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜரி நம்ம லைன் போட்டிருக்கோம்ல, இதில் இருந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 இன்ச் அளவு தான் இருக்கும். அதனால் நம்ம ஷோல்ட்ரு ஸ்டிச் பண்ணுறப்பையோ இல்லையோ அப்படின்றப்ப எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் வராது. தைக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடையூறும் ஆகாது, கரெக்டாக இருக்கும். இது முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பாக்ஸ் போடுறதுக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும். நான் பாக்ஸ் மெஷர்மெண்ட் எடுக்கிறப்ப நான் உங்களுக்கு இதை எந்த அளவுக்கு வச்சேன் அப்படின்றத டேப் வச்சு காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக நான் போட்டு சரி உங்கள்கிட்ட மெஷர்மெண்ட் காமிக்கணும், உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நான் வந்து பாதி வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், பீட்ஸ் வந்து கொடுக்குறப்ப எப்பயும் சொல்கிறது தான், பீட்ஸ் வந்து கொடுக்குறப்ப பின்னாடி நீடில் வச்சு தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. அப்படி கொடுக்குறப்ப பீட்ஸும் நல்லா டைட்டாகிடும். உங்களுக்கு அந்த பீட்ஸுக்கு இடையில இருக்க ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு தெரியாது, நல்லாயிருக்கும். அது மாதிரி கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து எந்த ஒரு டிசைன்னாலும் கொஞ்சம் மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணுங்கள். அப்படி எடுத்து பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து டிசைன்ஸும் வந்து நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் வந்து அழகாக இருக்கும். அது மாதிரி செயின் ஸ்டோன் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அடுத்த லேயர்ஸ் வந்து கொடுங்க. நம்ம வந்து செயின் ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் கம்மில் தான் ஒட்டுவோம். அப்படின்றப்ப இப்போ கஸ்டமர்ஸ் வாங்கி ஒரு நாள் போட்டுட்டு அந்த மாதிரி நினச்சாங்க அப்படின்னா அந்த ஸ்டோன்ஸ் வந்து விலகி வந்துடும். அது வந்து நீட்டாக இருக்காது. உங்களுக்குமே வந்து அது வந்து பேர் வந்து கெட்டுரும். இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க, நல்லா இல்லை, அந்த மாதிரி பேர் வந்துடும். அதனால் முடிஞ்ச வரைய செயின் ஸ்டோன் வந்து லைட்டாக ஒட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் காய விடுங்க. காஞ்சதுக்கப்புறமா அதை வந்து ஸ்டிச் பண்ணிடுங்க. தொடர்ந்து பண்ணாலும் சரி, அங்கங்கே வந்து நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணாலும் சரி, எப்படினாலும் வந்து அதை வந்து ஸ்டிச் பண்ணிடுங்க செயின் ஸ்டோனை. இப்போ நான் வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பாக்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். அதாவது இந்த இதுக்கு இடையில இந்த கேப்புக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் கொடுக்க போகிறேன். அதுக்கு வந்து மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதை எடுத்து இதுக்கு மெஷர்மெண்ட் எப்படி வருது அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு எப்படின்னு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஒரு டேப்போட அளவு தான், இந்த ஒரு இன்ச்சு அளவு தான் நான் வந்து இந்த கேப் வந்து எடுக்க போகிறேன். அதாவது நம்ம இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள், இது வந்து 1 இன்ச் அளவு. அதாவது இந்த இடத்துல இருந்து இங்கே வரைய கரெக்டாக 1 இன்ச்சு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நம்ம ஃபிட்டிங் ஸ்டோன் கொடுக்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ஸ்டோன். இது நீங்கள் கொஞ்சம் இந்த ஃபிட்டிங் ஸ்டோன் தான், இந்த பிங்க் கலர் தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அதில். நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பேஸ் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கோங்க. அப்படி எடுக்கிறப்ப அந்த ஸ்டோனுக்கான ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாங்க, இதில் வந்து நான் வந்து எப்படி இது பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா,
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ், அதாவது இந்த இதுக்கான அந்த பாக்ஸ்க்கான ஸ்பேஸ் வந்து நான் வந்து 1/4 இன்ச்சு தான் விட்றேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோன் தான், அதனால் அந்த ஸ்பேஸே அதுக்கு வந்து கொஞ்சம் போதும். பாக்ஸும் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அந்த மாதிரி குட்டி குட்டியாக விட்றதுனால. ரொம்ப பெருசாகவும் விட முடியாது, ரொம்ப சின்னதாகவும் விட முடியாது. அதனால் ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன். இதே இது நீங்கள் ஸ்டோன் வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து பெரிய இதாக கூட, பெரிய அளவாக கூட எடுத்துக்கலாம். இப்போ 1/4 இன்ச்சு வைக்கிற இடத்துல நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு அந்த மாதிரி கூட வைக்கலாம். அந்த மாதிரி வைக்கிறப்பையுமே நல்லாயிருக்கும். எனக்கு வந்து சாப்பீஸ் வந்து உள்ளே போட முடியல, அதனால நான் வெளியில் மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவை வச்சு நான் உள்ளே வந்து மார்க் பண்ணிக்குவேன். இதை நான் போட்டுட்டு உங்களுக்கு ஃபுல்லாக போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த செக்கெல்லாம் ஃபில் பண்ணி டிசைன் ஃபுல்லாமே முடிச்சிட்டோம். இது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த இதில் வந்து செக்கடாக போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் வந்து ஃபிட்டிங் ஸ்டோன் தான் வந்து ஒட்டியிருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சாரீ கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை விட கொஞ்சம் டார்க் கலர் பிங்க்கு, அந்த இதுக்கான மேட்சாக இருக்கட்டும்ன்ட்டு தான் நாங்கள் அந்த செக்கில் வந்து ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கு. இதுக்கு அடுத்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா 4 mm பீடு கொடுத்து அதுக்கப்புறம் இந்த இங்கே 2 பீடுக்கு நடுவில் ஒரு 4 mm பீடு, அதுக்கப்புறம் சுகர் பீடு கொடுத்து இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சாச்சு. புட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம வந்து எப்பயும் வைக்கிற புட்டாஸ் தான். ஃபிட்டிங் ஸ்டோன் வந்து ஒட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு கீழே ஒரு சுகர் பீடு, அதுக்கப்புறம் ஒரு 4 mm பீடு, சுகர் பீடு கொடுத்து எண்ணாட் போட்டு அதை வந்து முடிச்சாச்சு. இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் டிசைன் நான் வந்து அடுத்து அப்லோட் பண்ணுறேன். இந்த ப்ளவுஸ் டிசைனும் எப்படி இருந்தது என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோஸில் நான் கொடுத்துருந்த டிப்ஸு ட்ரிக்ஸு எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு, நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீஹரி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.